நீதிமன்ற தீர்ப்பால் கதிகலங்கும் ராஜபக்சக்கள் வரலாற்றில் இடம்பெற்ற சம்பவம். மைத்திரியின் உத்தரவால் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் வழக்கில் 2 மட்டுமே கைது. கேமஸ்ரீயின் பரபரப்பு வாக்குமூலம். சரத் பொன்சேகா படுகொலை முயற்சி 17 வருடங்களின் பின்னர் சந்தேக நபர்களுக்கு பிணை. யாழ்ப்பாணம் மற்றும் கண்டி மாவட்டங்களுக்கும் புதிய மெட்ரோ பேருந்து சேவை. அரசுக்கு ஒத்தூதும் அதிகாரிகளின் சூழ்ச்சி. வலிகாம மீள்குடியேற்ற அபிவிருத்தி குழு எச்சரிக்கை. வன்னியில் இராணுவத்தினர் வசமுள்ள காணிகள் விரைவில் விடுவிக்கப்படும். பிரதியமைச்சர் உறுதி. நீர்கொழும்பு மோட்டார் சைக்கிள் விபத்தில் புதிய திருப்பம். லொரி உரிமையாளரின் அதிர்ச்சி வாக்குமூலம். மயிலத்தமடு மாதவனை பண்ணையாளர்களின் பிரச்சினை. எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம். 2019 ஆண்டு ஏப்ரல் 21 அன்று இலங்கையில் தேவாலயங்கள் மற்றும் உல்லாச விடுதிகள் மீது நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதல்களில் 270க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் குறித்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்துடன் பல முக்கிய முன்னாள் அரசியல் மற்றும் அரசு தரப்பினர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இவ்விசாரணைகளின் அடிப்படையில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. இலங்கை வரலாற்றிலேயே மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முதல் முன்னாள் போலீஸ் அதிகாரி மற்றும் பாதுகாப்பு அதிகாரியாக இருவரும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றமாக வழங்கப்பட்டுள்ள இந்த தீர்ப்பு பெரும் பரபரப்பை அரசியல் வட்டாரங்களில் ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்படுவதற்கு முன்னர் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளித்த முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ அப்போதைய அரச புலனாய்வு சேவையின் பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்தனவை ஈஸ்டர் தாக்குதலின் சதிகாரர்களில் ஒருவர் என குற்றம் சாட்டியுள்ளார். நேற்றைய தினம் ஜூலை 31ஆம் தேதி கொழும்பு நிரந்தர 3 அடங்கிய மேல் நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையின் போது கேமஸ்ரீ பெர்னாண்டோ இந்த பரபரப்பு வாக்குமூலத்தை அளித்துள்ளதாக கூறப்படுகின்றது. அத்தோடு ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் மேலும் பலரை கைது செய்யுமாறு சட்டமா அதிபர் பரிந்துரைத்த போது அப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன காவல்துறை மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவையும் பாதுகாப்பு செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோவையும் மட்டுமே கைது செய்யுங்கள் என உத்தரவிட்டதாகவும் கேமஸ்ரீ நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இந்த வாக்குமூலத்தை தொடர்ந்து கொழும்பு 3 அடங்கிய மேல் நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் பூஜித் ஜெயசுந்தர மற்றும் கேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. பிலியந்த லியனகே, திலகரத்ன பண்டார ஆகிய பெரும்பான்மை நீதிபதிகள் புலனாய்வு தகவல் கிடைத்தும் தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்காமை, கடமை தவறுதல் மற்றும் மனித படுகொலைகளுக்கு உடந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளுக்கு கீழ் இருவருக்கும் தீர்ப்பளித்துள்ளனர். 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி ஈஸ்டர் ஞாயிறு தினத்தன்று நடத்தப்பட்ட தொடர் குண்டுவெடிப்புகளில் 268 பேர் உயிரிழந்தனர். 586 பேர் காயமடைந்தனர். தாக்குதலுக்கு முந்தைய நாள் மாலை நிலந்த ஜெயவர்தன தாக்குதல் குறித்த புலனாய்வு தகவலை பூஜித் ஜெயசுந்தர மற்றும் கேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கு வழங்கியிருந்தார் என்பது நீதிமன்றில் நிரூபணமானது. இவ்வாறானதொரு பின்னணியில் கேமஸ்ரீ பெர்னாண்டோவின் இந்த வாக்குமூலம் ஈஸ்டர் தாக்குதல் விசாரணையில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 17 ஆண்டுகளுக்கு பிறகு முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை படுகொலை செய்வதற்காக விடுதலை புலிகளில் நடத்தியதாக கூறப்படும் தற்கொலை தாக்குதலுக்கு உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 2 சந்தேக நபர்களுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி புத்திசி ராகல நேற்று முன்தினம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இருப்பினும் நீதிமன்றம் விதித்த பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய முடியாததால் 2 பிரதிவாதிகளையும் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். பிரதிவாதிகளுக்கு தலா 2 லட்சம் ரொக்கப்பிணையும் தலா 5 லட்சம் மதிப்பிலான 4 சரீரப்பிணைகளும் விதிக்கப்பட்டுள்ளன. எனினும் அவர்களால் இந்த தொகையை பிணையாளர்களையும் சமர்ப்பிக்க முடியாமல் போயுள்ளது. பிணை நிபந்தனைகளின்படி அவர்கள் ஒவ்வொரு மாதமும் 2வது மற்றும் 4வது ஞாயிற்றுக்கிழமை காலையில் பயங்கரவாத தடுப்பு பிரிவில் முன்னிலையாக வேண்டும் என்றும் அவர்களின் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை பறிமுதல் செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. முன்னாள் விடுதலை புலிகள் உறுப்பினர் என கூறப்படும் சண்முகலிங்கம் சூரியகுமார் மற்றும் தம்பையா பிரகாஷ் என்ற தனுஷ் ஆகிய இருவருக்குமே இந்த பிணை வழங்கப்பட்டுள்ளது.
17 ஆண்டுகள் நீண்ட காலமாக விளக்கமறியலில் இருப்பதை சுட்டிக்காட்டி பிரதிவாதிகள் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்ததன் அடிப்படையிலேயே மேல் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. பிரதிவாதிகள் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு அதிகபட்சமாக 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட வாய்ப்புள்ளது. கடந்த 2006ஆம் ஆண்டு ஏப்ரல் 25ஆம் தேதி ராணுவ தலைமையகத்தின் நுழைவாயிலுக்கு அருகே துர்கா என்ற விடுதலை புலிகள் உறுப்பினரால் இத்தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. இச்சம்பவம் தொடர்பாக சட்டமா அதிபரால் பிரதிவாதிகளுக்கு எதிராக 230 குற்றப்பத்திரிகைகளின் கீழ் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. புதிய மெட்ரோ பேருந்து சேவைப்படை அடுத்த சில வாரங்களில் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மெட்ரோ பேருந்து சேவையை இந்த ஆண்டு இறுதிக்குள் யாழ்ப்பாணம் மற்றும் கண்டி மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். சீனா உள்ளிட்ட பல நாடுகளிலிருந்து மொத்தம் 126 மெட்ரோ பேருந்துகள் பெறப்பட்டுள்ளதாகவும் அவை தற்போது பதிவு நடவடிக்கைகள் மற்றும் ஏனைய சட்ட ரீதியான நடைமுறைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தேவையான பதிவு மற்றும் சட்ட நடவடிக்கைகள் நிறைவடைந்த பின்னர் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் இந்த பேருந்துகளை பொதுமக்களின் சேவையில் ஈடுபடுத்த எதிர்பார்க்கின்றோம் என அமைச்சர் கூறினார். ஏற்கனவே மெட்ரோ பேருந்து சேவைக்காக பல புதிய வழித்தடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவை தொடர்பான அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் ஜப்பானில் இருந்து கூடுதலாக 50 பேருந்துகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் இதன் மூலம் கொழும்பை தாண்டி நாட்டின் ஏனைய பகுதிகளுக்கும் மெட்ரோ சேவையை விரிவுபடுத்த முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த ஆண்டு முடிவுக்குள் யாழ்ப்பாணம் மற்றும் கண்டியிலும் மெட்ரோ பேருந்து சேவையை ஆரம்பிக்க எதிர்பார்க்கின்றோம். அதற்காக 2 மாவட்டங்களிலும் மெட்ரோ பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட வேண்டும் என பிமல் ரத்நாயக்க சுட்டிக்காட்டினார். தனியார் வாகன பயன்பாட்டை குறைத்து அதிகமான பயணிகளை பொது போக்குவரத்து சேவையை பயன்படுத்த செய்வதே அரசாங்கத்தின் நீண்டகால நோக்கமாகும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் போக்குவரத்து நெரிசல், எரிபொருள் பயன்பாடு மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாடு ஆகியவற்றை குறைக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்கால மெட்ரோ பேருந்துகளில் பயணிகளுக்கான தகவல்கள் சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளிலும் வழங்கப்படும் எனவும் 2030ஆம் ஆண்டுக்குள் மெட்ரோ பேருந்து படையை 500க்கும் அதிகமாக அதிகரிப்பதே அரசாங்கத்தின் இலக்கு எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். மக்களின் கோரிக்கைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மாறாக இராணுவத்தால் அபகரிக்கப்பட்டுள்ள பூர்வீக நிலங்களுக்கு நஷ்டஈடு வழங்கும் சதி முயற்சியை அரசின் ஏவுதலுடன் சில அரசு அதிகாரிகள் முன்னெடுத்து வருவதாக வலிகாமம் வடக்கு மீள்குடியேற்ற அபிவிருத்தி குழு கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளது. இந்த சதி முயற்சியின் ஒரு கட்டமாக எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி அன்று தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தில் நஷ்டஈடு வழங்குவதற்கான கலந்துரையாடல் ஒன்றுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான காணிகளை இழந்து தவிக்கும் மற்றும் இக்காலத்திலும் நஷ்டஈடு கோராத மக்களுக்கே பிரத்யேகமாக கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இவ்வாறு அழைக்கப்படும் மக்களிடம் ஏதோ ஒரு வகையில் சம்மதத்தை பெற்று அவர்களின் பூர்வீக காணிகளை நிரந்தரமாக கபலீகரம் செய்யவே இன்றைய அரசும் அதன் அதிகாரிகளும் தீவிரமாக முயற்சிக்கின்றனர் என்று அக்குழு குற்றம் சுமத்தியுள்ளது. ராணுவ பிடிக்குள் இருக்கும் தமது சொந்த நிலங்களை நிபந்தனையின்றி விடுவிக்குமாறு கோரி மயிலிட்டி மக்கள் தொடர்ந்து 15 வாரங்களாக தொடர் அடையாள போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் மக்களின் இந்த நியாயமான போராட்டத்தை வலுவிழக்க செய்யும் சதி வேலைகளிலேயே அரசு இறங்கியுள்ளது. எனினும் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் ஒரே நிலைப்பாட்டில் உறுதியாக நின்று போராடினால் மட்டுமே எமது காணி நிலங்களை வெற்றிகரமாக மீட்டெடுக்க முடியும் என்று ஏற்பாட்டு குழுவினர் வலுவாக வலியுறுத்தியுள்ளனர். மக்களின் காணிகளை சுவீகரிக்க துடிக்கும் அரசின் கோரிக்கைக்கு இணங்க குறித்த கலந்துரையாடல் தினத்திற்கு முன்னர் எந்த வகையான நஷ்டஈடு எந்த காலப்பகுதிக்குள் வழங்கப்படும் என்பது குறித்த தெளிவான உத்தரவாதத்தை அரசு எழுத்து மூலம் வழங்க வேண்டும் என வலியுறுத்த வேண்டும். அரசின் சூழ்ச்சி வலையில் சிக்கி நஷ்டஈட்டுக்காக எமது பூர்வீக சொத்துக்களை இழந்து விடாமல் மக்கள் அனைவரும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் வட்டுவாகல், கேப்பாப்பிலவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டத்தின் சில காணிகளை விரைவில் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பாதுகாப்பு பிரதியமைச்சர் மேஜர் ஜெனரல் அனுர ஜெயசேகர தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் இராணுவ பயன்பாட்டில் உள்ள காணிகளை சிவில் நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விடுவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பான விசேட கலந்துரையாடல் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து உரையாற்றிய பாதுகாப்பு பிரதியமைச்சர், தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காகவே நாட்டின் 25 மாவட்டங்களிலும் முப்படையினரின் முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நாட்டில் ஏற்படும் அசாதாரண மற்றும் இடர் நிலைமைகளின் போது காவல்துறையினருடன் இணைந்து முப்படையினர் களப்பணியாற்றுகின்றனர். போர் நிறைவுற்ற 2009ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரை 9480 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன. எமது அரசாங்கம் ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் இந்த ஆண்டு ஜூன் மாதம் வரை 615 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்தும் கலந்துரையாடல்கள் மூலம் மக்களின் காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுப்போம் என தெரிவித்தார். இதேவேளை கிளிநொச்சி மாவட்ட செயலாளர்
முரளிதரனால் கனகாம்பிகை குளத்தில் காணி உரிப்புக்கான கோரிக்கை முன்வைக்கப்பட்டதுடன் ராணுவ முகாமின் வேலையை 10 மீட்டர் தூரம் பின்னோக்கி நகர்த்துவதன் மூலம் 3 குடும்பங்களுக்கு சொந்தமான 1.5 ஏக்கர் காணியை விடுவிக்க முடியும் என அவர் சுட்டிக்காட்டிய நிலையில் இதனை சாதகமாக பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பதாக பாதுகாப்பு பிரதியமைச்சர் தெரிவித்தார். அத்துடன் திருவிழா காலங்களில் கனகாம்பிகை குள முகாம் அமைந்துள்ள வீதியை பொதுமக்கள் பயன்படுத்த அனுமதிக்குமாறு முன்வைக்கப்பட்ட கோரிக்கையையும் பிரதியமைச்சர் ஏற்றுக்கொண்டார். மேலும் அப்பகுதியில் ராணுவ கட்டத்துடன் உள்ள காணியை விடுவிப்பதற்கு ராணுவத்தினரால் 8.5 மில்லியன் ரூபாய் கோரப்பட்ட நிலையில் கோயில் நிர்வாகத்தால் அத்தொகையை செலுத்த முடியாதிருப்பதை மாவட்ட செயலர் சுட்டிக்காட்டியதை அடுத்து அதனை மீள் பரிசீலனை செய்யவும் பிரதியமைச்சர் இணக்கம் தெரிவித்தார். இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடந்த 17 ஆண்டுகளில் 2262.5 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் இன்னமும் 1493.2 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டியுள்ளன. இதில் வட்டுவாகல் மற்றும் கேப்பாப்பிளவில் அமைந்துள்ள காணிகள் மிக முக்கியமானவையாகும் என முல்லைத்தீவு மாவட்ட செயலர் உமா மகேஸ்வரன் சுட்டிக்காட்டினார். அதனைத் தொடர்ந்து வட்டுவாகல் மற்றும் கேப்பாப்பிளவு காணி உரிமையாளர்கள் சார்பில் கலந்து கொண்டவர்கள் தமது கோரிக்கைகளை முன்வைத்தனர். வட்டுவாகல் பகுதியில் பொதுமக்களின் தனியார் காணிகளை விடுவிப்பதற்கு முன்பாக அப்பகுதியில் கன்னிவடி அகற்றும் பணிகளை நிறைவு செய்து காணியை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதியமைச்சர் உறுதியளித்தார். கேப்பாப்பிளவில் உடனடியாக 6.5 ஏக்கர் காணியை விடுவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக குறிப்பிட்ட பிரதியமைச்சர் எஞ்சிய காணிகளை விடுவிப்பது தொடர்பில் மாவட்ட மட்டத்தில் குழு ஒன்று அமைக்கப்பட்டு கள நிலைமைகளை ஆராய்ந்து தீர்மானம் எடுக்கப்படும் என தெரிவித்தார். அக்கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் திலகநாதன், வன்னி பிராந்திய கட்டளை தளபதி, கிழக்கு கட்டளை தளபதி, பாதுகாப்பு அமைச்சின் சிரேஷ்ட உதவி செயலாளர், மேலதிக மாவட்ட செயலாளர், பிரதேச செயலாளர்கள், பாதுகாப்பு அமைச்சின் உயர் அதிகாரிகள், பாதுகாப்பு தரப்பினர் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பில் ஏற்பட்ட மோட்டார் சைக்கிள் விபத்தில் உயிரிழந்த 2 இளைஞர்களும் வீதியில் மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் ஈடுபட்டிருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. விபத்தின் போது அவர்கள் மிக அதிக வேகத்தில் பயணித்ததாகவும் விபத்தில் சிக்கிய கண்டெய்னர் லோரியின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். விபத்து குறித்து கருத்து தெரிவித்த லோரியின் உரிமையாளர் உதவியாளர் ஒருவர் வீதி போக்குவரத்தை நிறுத்தி வீதி காலியாக இருப்பதை உறுதி செய்த பின்னரே ட்ரெய்லர் திருடப்பட்டதை சிசிடிவி காட்சிகள் காட்டுவதாக கூறியுள்ளார். நாங்கள் ரொலியை திருப்ப தொடங்கிய போது வீதியில் எந்த வாகனமும் இருக்கவில்லை. எங்கள் உதவியாளர் கீழே இறங்கி போக்குவரத்தை தடுத்தார். என்ன நடந்தது என்பதை சிசிடிவி காட்சிகள் தெளிவாக காட்டுகின்றன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அவரது கூற்றுப்படி சுமார் 160 முதல் 180 கிலோமீட்டர் வேகத்தில் வந்ததாக கருதப்படும் மோட்டார் சைக்கிள் திடீரென தோன்றி ட்ரெய்லர் மீது மோதியுள்ளது. குறிப்பாக இரவு நேரங்களில் இந்த பாதையில் மோட்டார் சைக்கிள் பந்தயங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாகவும் இது குறித்து ஏற்கனவே போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் உரிமையாளர் குற்றம் சாட்டியுள்ளார். விபத்துக்கு பிறகு லோரிக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த அவர் உள்ளூர் வாசிகளை விட வெளியாட்களே வாகனம் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறினார். கிராம மக்கள் ஆதரவாகவே இருந்தனர். வெளியில் இருந்து வந்தவர்களே வாகனத்தை சேதப்படுத்தி பின்னர் தீ வைத்தனர் என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சம்பவ இடத்தில் பல போலீஸ் அதிகாரிகள் இருந்த போதிலும் லோரி மீதான தாக்குதலை தடுக்க முடியவில்லை என்று அவர் மேலும் உரிமை கோரினார். ஜூலை 29 அன்று நீர்கொழும்பு மினுவாங்குட வீதியில் போலவெலனே பகுதியில் கண்டெய்னர் லோரியுடன் மோதி 2 மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் உயிரிழந்த நிலையில் வாகனம் தீக்கிரையாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இதுவரை 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் நீண்டகால பிரச்சனையாக இருந்து வரும் மயிலத்தமடு மாதவனை பண்ணையாளர்களின் பிரச்சனைக்கான தீர்வினை விரைவாக பெற்றுக் கொடுக்க அபிவிருத்தி மீளாய்வு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இதன்போது நீண்டகால பிரச்சனையாக இருந்து வரும் மயிலத்தமடு மாதவனை பிரச்சனை தொடர்பில் நீண்ட கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டது. ஜனாதிபதி மட்டக்களப்புக்கு வருகை தந்த போது மகாவலி ஊடாக கால்நடை பண்ணையாளர்களுக்கு காணி ஒதுக்கீடு செய்வது தொடர்பில் வழங்கிய உறுதிமொழி தொடர்பில் ஆராயப்பட்டது. அத்துடன் தற்போது மயிலத்தமடு மாதவனை பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அத்துமீறிய நெற்பயிற்சியாளர்கள் 200க்கும் மேற்பட்டவர்கள் அத்துமீறிய பயிற்சியில் ஈடுபடுவது குறித்து இங்கு பண்ணையாளர்களினால் தெரிவிக்கப்பட்டது. இதன்போது அவ்வாறான அத்துமீறிய பயிற்சியாளர்களை ஒரு குறித்த காலப்பகுதிக்குள் அங்கிருந்து வெளியேற்றி கால்நடை பண்ணையாளர்களுக்கு காணிகளை வழங்குவதற்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்குமாறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. குறிப்பாக வன இலாக்காவினர் இந்த விடயங்களில் பக்கச்சார்பாக செயல்படுவதாகவும் பட்டிப்பளை மயிலத்தமடு போன்ற பகுதிகளில் காடுகளை வெட்டு அத்துமீறிய பயிற்சிகளை முன்னெடுக்கும் போது அது தொடர்பில் நடவடிக்கை எடுப்பது இல்லை எனவும் சாதாரண நபர்கள் இவ்வாறு செய்தால் வழக்குகளை தாக்கல் செய்வதாகவும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.